Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா face makeup tools, lip makeup tools, eye makeup tools என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் டுடே நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபங்க்ஷன் போகிறப்போ இல்லாட்டி ஒர்க் போகிறப்போ நம்ம மேக்கப் போட்டுட்டு போகிறது வழக்கம். அந்த மேக்கப் போடுறதுக்காக நம்ம என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணுறோம்ன்றது முக்கியம். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை பற்றியே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மேக்கப்புக்கான டூல்ஸை பற்றியும் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் நீண்டதாக இருக்கும், தட்டையாக இருக்கும், முட்கள் கொண்டு காணப்படும், குறுகலான முனைகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவுடர் ப்ரஷ். இந்த பவுடர் ப்ரஷ் பார்க்குறதுக்கு பஞ்சு போல் முட்களை கொண்டு இருக்கும், மென்மையாக இருக்கும், வட்டமாக இருக்கும் அந்த முட்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேன் ப்ரஷ். இந்த ஃபேன் ப்ரஷ் முகத்தில் இருக்கிற உயர்ந்த புள்ளிகளை ஹைலைட் பண்ணுறதுக்கு உதவும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூஷ் ப்ரஷ். இது பார்க்குறதுக்கு வட்ட வடிவமாக இருக்கும் அதில் முட்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரான்சர் ப்ரஷ். இது இயற்கை முட்களால் தயாரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கன்சீலர் ப்ரஷ். இந்த கன்சீலர் ப்ரஷ் பார்க்குறதுக்கு கூர்மையான முனைகள் மற்றும் பரந்த தளத்துடன் மென்மையான மற்றும் தட்டையான வடிவத்தை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கபுகி ப்ரஷ். இது திரவ அடித்தளங்களை சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இது முழுமையான பாதுகாப்பு அளிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினரல் பவுடர் ப்ரஷ். இது பார்க்க தட்டையாகவும் வட்டமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கண்டூர் ப்ரஷ். இது நம்மளோட கன்னத்தில் சிக்கில் ஹைலைட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸ்பாஞ்ச். இது ஈரமான உலர்ந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் ப்ரஷ். இந்த ஹைலைட்டர் ப்ரஷ் இயற்கை முறுக்குகளால் ஆனது. இதில் அளவு கணிசம் சிறியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் ப்ரஷ். இது இயற்கையான முட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது. தோற்றத்தில் பஞ்சு போல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐ மேக்கப் டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளட் ஷேடர் ஐ ப்ரஷ். இந்த தூரிகை செயற்கை அல்லது இயற்கை இலைகளால் தயாரிக்கப்பட்டது. தட்டையான வடிவமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அங்லட் ஷேடர் ப்ரஷ். இந்த ப்ரஷ் இயற்கை இலைகளால் ஆனது. அதற்கு ஒரு கோணம் இருக்குது, சரிவான கோணத்தை தான் இது கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூஃபி பிளெண்டிங் ப்ரஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தோற்றத்தில் பஞ்சு போல் இருக்கும். தடையற்ற விளைவுகளுக்கான எந்த ஒரு கடுமையான விளிம்புகளையும் கலக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிரேஸ் ப்ரஷ். இது முந்தைய ப்ரஷ்ஷை விட கொஞ்சம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதை விட இது நல்லா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பென்சில் ப்ரஷ். இது சிறிய பகுதிகளும் வண்ணங்களை சேர்க்கவும் நிறமிகளை அதிகளவு பரவாமல் அவற்றை கலக்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெயிண்டட் ஐலைனர் ப்ரஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு கூர்மையான சிறகுகளை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மஸ்காரா. இது கண்ணிமைகளுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐப்ரோ ப்ரஷ். இது நீண்ட மெல்லிய கடினமான முட்களை கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐலாஷ் அண்ட் ஐப்ரோ ஹோமை பற்றி பார்க்க போகிறோம். இது கண்ணிமை மயிர்களுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரஷ் ஒரு இதுலேயே 2 விதமானது இருக்குது. என்னென்னு சொன்னால் அங்லட் ஷேடர் ப்ரஷ்ஷும் ஐப்ரோ ப்ரஷ்ஷும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேக்கப் லிப் மேக்கப். இதுக்கான டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். லிப் லைனர் ப்ரஷ். இது உதடுகளில் மிருதுவான அவுட்லைன் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிப் ப்ரஷ். லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தி லிப் கலர் பழங்குறதுக்கு இது பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிப் க்ளோஸ் அப்ளிகேட்டர். இது லிப்பில் லிப்ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷைனிங்கை கொண்டு வரும் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம். இவ்வளோதாங்க மேக்கப் டூல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.